அவனுடைய வியாதியை அவன் படுக்கை முழுவதையும் மாற்றி போடுவேன். கர்த்தர் கொடுத்த வசனத்துக்கு கர்த்தரை ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அதுக்கு முன்னாடி ஒரு வசனம் லூக்கா 11 அதோட 21 22 வசனங்கள் வாசிக்கலாம். கர்த்தரிடத்துல வந்து நம்ம தியானிக்கும் போது நமக்கு கிடைக்கிற ஒரு மிகப்பெரிய நன்மை, நமக்கு கிடைக்கிற ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் ஜெபம். ஜெபத்தினால நமக்கு என்ன நன்மை கிடைக்குதுன்றதை பார்க்கலாம். லூக்கா 11 21 அதோட 11 21 22 வாசிங்க. ஆயுதம் தரித்த பலவான் தன் அரண்மனையை காக்கிற போது அவனுடைய பொருள் யார் காக்கும் போது அவனுடைய பொருள் பத்திரப்பட்டிருக்கும்? பலவான் காக்கும் போது. ஒரு பலவான் உங்க களஞ்சியத்தை காக்கும் போது, ஒரு பலவான் அவனுடைய இடத்தை காக்கும் போது அவனுடைய பொருள் பத்திரப்பட்டிருக்கும். உள்ள போய் யாரும் அவ்வளவு சீக்கிரம் அதை எடுத்துட்டு கொள்ளையில முடியாது. உண்மைதானே? உண்மைதானே? ஆமென் 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 ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தோத்திரம். அதாவது இந்த ஃபர்ஸ்ட் பெஞ்ச் மட்டும் ரொம்ப எப்பவுமே டிஸ்டர்ப் பண்ணுவீங்க. இங்க பாருங்க, நீங்க வேதம் வாசிக்கும் போது வேதத்தை பாருங்க, வாசிக்கும் போது மட்டும் பாருங்க. வேதம் வாசிக்கும் போது கண்ணு பார்க்கணும், காது கேட்கணும், அதை நம்ம வாய் வாசிக்கணும். அப்பதான் இருதயத்துல வசனம் போகும். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தோத்திரம். அடுத்து நீ தான் வசனத்தை வாசிக்கணும். 20 எத்தனை வாசி? 11 21. ஆயுதம் தரித்த பலவான் தன் அரண்மனையை காக்கிறது போல அவனுடைய பொருள் பத்திரப்பட்டிருக்கும். ஒரு பலவான் தன்னுடைய அரண்மனையை காக்கும் போது அவனுடைய பொருள் என்னப்பட்டிருக்கும்? பத்திரமா பாதுகாக்கப்பட்டிருக்கும். அடுத்த வசனம் வாசிங்க. 22 வாசிங்க. அவனிலும் அதிக பலவான் வந்து அவனை மேற்கொள்வானாயாக தடுத்துக் கொண்டு அவருடைய கொள்ளை பொருளை பங்கிடுவான். இப்ப இந்த வசனம் நமக்கு என்ன சொல்றது நல்லா கேட்டுக்கங்க. ஒரு ஜெபத்தோட விளக்கம் இப்படிதான் இருக்குது. நம்ம ஜெபிக்காத வரைக்கும் ஆயுதம் தரித்த பலவான் என் பொருளை கொள்ளையிட்டுக் கொண்டிருப்பா, என்னுடைய ஆசீர்வாதத்தை கொள்ளையிட்டுக் கொண்டிருப்பா, என்னுடைய ஐஸ்வர்யத்தை கொள்ளையிட்டுக் கொண்டிருப்பா. இதை நான் சம்பாதிச்சது அவனுக்கு சொந்தம் இல்ல, ஆனாலும் அவன் அதை எடுத்துட்டு போவான். என் உடல் சரீரத்தில் இருக்கிற எல்லா உறுப்புகளும் ஆண்டவருக்கு சொந்தம், ஆனாலும் அதன் நோயை அவன் கொடுப்பான். பலவான் பலவான முந்தி கட்டணும். அப்படி இருக்கும்போது ஜெபம் உன் வாழ்க்கையில என்னைக்கு வருதோ அந்த பலவானை காட்டிலும் உள்ளுள் இருக்கிறவர் பலவானா இருப்பார். ஆமென். அப்போ பலவானை நம்ம கொண்டு வரணும்னா என்ன பண்ணணும்? முதலாவது ஜெபத்துல தரித்து இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. என்ன பண்ணணும்? ஜெபத்துல தரிச்சிருக்கணும். ஜெபம் தான் ஒரு மனுஷனை இன்னும் அதிகமா 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 பண்படுத்தும். உன் வாழ்க்கை இன்னும் அதிகமா மேன்மைப்படுத்தும். உன் வாழ்க்கைக்குள்ள ஏதோ ஒரு காரியம் நடக்கணும்னா உனக்கு முக்கியமான ஒரு விஷயம் ஜெபம். ஆமென் சொல்லுங்க. அவருடைய பாதத்துல நம்ம எப்படி காத்திருக்கணும்னா, அவர் என்னுடைய காதலன், அதுக்காக நான் காத்திருக்கேன். ஒரு காதலன் கிட்ட எப்படி ஒரு காதலை காத்திருப்பாரோ, ஒரு மனைவிக்காக எப்படி ஒரு புருஷனோ இல்ல புருஷனுக்காக எப்படி ஒரு மனைவியை காத்திருப்பாங்களோ அது மாதிரி காத்திருக்கிறோம். ஆமென். அதான் சொல்றாரு, என்னுடைய நேசருடைய நிழல் எனக்கு கிச்சிலி மரத்தின் நிழலை போல் இருக்கிறது, என் வாய்க்கு அவர்கள் மதுரமாக இருக்கிறது. ஆமென். அப்போ நான் என் நேசருக்காக காத்திருக்கிறேன், அவருக்காக காத்திருந்த பாதத்துல ஜெபிக்கிறேன். அப்ப என்னுடைய வாழ்க்கை இன்னும் அதிகமா பலப்படும். அந்த பலத்தினால நான் இன்னும் கொஞ்சம் தூரம் ஓட முடியும். ஆமென். அப்ப ஓட எனக்கு பலன் கொடுக்கிறது கர்த்தருடைய ஜெபம். கர்த்தருடைய ஜெபம் இல்லாம என்னுடைய பலன் என்னில் நிலைநிற்பது இல்லை. அப்ப எனக்கு பலன் வேணும்னா முதலாவது நான் கர்த்தரிடத்துல ஜெபிக்கணும். ஆமென் ஆமென். சரி வாசிக்கலாம். நீங்க இப்ப பாருங்க, லூக்கா 8ஆம் அதிகாரம் 43 அதோட 44 வசனங்கள் பாருங்க. லூக்கா 8ஆம் அதிகாரம் 43 அதோட 44வது வசனம். அப்பொழுது 12 வருஷங்களாய் பெரும்பாடுள்ளவளாய் இருந்து தன் ஆஸ்திகளை எல்லாம் வைத்தியர்களுக்கு செலவழித்து ஒருவனாலும் சுத்தமாக்கப்படாதிருந்த ஒரு ஸ்திரீ போதும். இப்போ இந்த இடத்துல என்ன சுட்டி காட்டுறாரு? ஒரு பெண்மணி இருக்கா, அவளுக்கு ஏராளமான ஆஸ்தி, அதற்கு விட அதிகமா அவளுக்கு என்ன இருந்துச்சு? வியாதி இருந்துச்சு. அவ போயிட்டு டாக்டர்கிட்ட கேட்கிறா, எனக்கு இந்த மாதிரி வியாதி இருக்கு, என் உடல் எப்ப சுகமடையும்னு. அவன் சொல்றான், உனக்கு உண்டான சொத்துக்களை வித்து கொண்டு வந்து கொடு, நான் உனக்கு சுகமாக்கி கொடுக்கிறேன். அவள் அப்படியே செஞ்சாலா? சொத்துக்கள் எல்லாம் விற்கப்பட்டதா? மொத்த ஆஸ்தியும் மருத்துவமனைக்கு செலவழிச்சாலா? சுத்தி சுத்தி எல்லாத்தையும் கொண்டு போய் டாக்டர்கிட்ட கொடுத்தாளா? இன்னும் அவளுக்கு என்ன கிடைக்கல? சுகம் கிடைக்கல. என்ன கிடைக்கல? சுகம் கிடைக்கல. அவ ஆச்சு 1 வருஷம் ஆச்சு, 2 வருஷம் ஆச்சு, 5 வருஷம் ஆச்சு, இப்ப 12 வருஷமா ஆகி போச்சு, அவளுக்கு இன்னும் சுகம் கிடைக்கல. அப்ப அவ சொல்றா, ஐயா எனக்கு
எப்ப சுகம் கிடைக்கும்? எப்படி? எப்போ எப்போ சுகம் கிடைக்கும்? அப்ப டாக்டர் கிட்ட சொல்றா, உங்ககிட்ட என்ன மீதி இருக்குது? நான் சாப்பிடுற தட்டு மட்டும் தான் மீதி இருக்குது, அதையும் குத்து கொண்டு வா, இன்னொரு டெஸ்ட் எடுக்கணும். அதை பார்த்துட்டு பிறகு அவனுக்கு சொல்றேன், உனக்கு எப்ப சுகம் கிடைக்கும். ஐயோ, எல்லாம் போய் ஒன்னும் இல்லாம உட்காந்து அந்த பொம்பளைய பார்த்து துக்கப்படுறதா வேதனைப்படுறதான்னு தெரியல. அவ உட்காந்துக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கா. இனி எனக்கு விடுதலை வேண்டாம், இனி என்கிட்ட விற்க ஒண்ணு இல்ல. எத்தனை வருஷம் ஆகி போச்சு, நான் காத்துக்கிட்டு இருந்தேன், எனக்கு அந்த வியாதி சுகமாகல. இன்னைக்கு நம்ம பல பேர் அப்படிதான் இருக்கிறோம். இத்தனை வருஷம் ஆச்சு எனக்குள்ள பலன் வரல, இத்தனை வருஷம் ஆச்சு எனக்குள்ள ஒரு விடியல் வரல, இத்தனை வருஷம் ஆச்சு என் குடும்பத்துக்கு ஒரு மேன்மை வரல, இத்தனை வருஷம் ஆச்சு நான் காத்துக்கிட்டு இருக்கேன், கர்த்தரோட பாதத்துல இருக்கேன். ஆனாலும் எனக்கு என்ன வரல? விடியல் வரல. என் குடும்பத்துக்கு என்ன வரல? மேன்மை வரல. ஆமென். அப்ப என் குடும்பத்துக்கு மேன்மை வரல அவன் புலம்பிக்கிட்டு இருக்கிற அதே மாதிரிதான் இன்னைக்கு பல பேர் புலம்பிக்கிட்டு இருக்கோம். அவன் அப்போ ஒருத்தன் ஓடி வந்து சொல்றான், இந்த பாருமா, உனக்கு மருத்துவமனைக்கு செலவு பண்ண காசெல்லாம் போதும், இப்ப என்ன இருக்குதுன்னா மருத்துவமனையே உன் வீட்டை தேடி தெருவுல வந்துகிட்டு இருக்கு பாருன்னு. ஆமென் சொல்லுங்கள, புரிஞ்சவங்க ஆமென் சொல்லுங்கள. இன்னைக்கு மருத்துவமனையே உன் வீட்டை தேடி தெருவுல வந்துகிட்டு இருக்கு, நீ போய் பாருன்னு. அவன் எழுந்தாளா? எழுந்து போய் பார்த்தா, பார்க்கும்போது சொல்றா, ஐயோ நான் எனக்கு மருத்துவம் பார்க்க வந்தேன், ஆனா இங்க என்ன இருக்குது? சுத்தி மருத்துவமனையா இருக்குது, தொட கூட முடியல. எப்படி? தொட கூட முடியல. ஏன்? ஆண்டவர் என் பக்கத்துல தான் நிக்கிறாரு, அவருக்கு தெரியுது எனக்கு மருத்துவம் தேவைன்னு. ஆனா மருத்துவம் என்ன தேடி வர்றதுக்கு நான் என்ன விட்டு கொடுக்கல, நான் அவர்கிட்ட போக முடியல. என்னை சுத்தி பல போராட்டம், என்னை சுத்தி பல பிரச்சனை, என்னை சுத்தி மாம்சிக கிரியை, என்னை சுத்தி பலவான்கள் இருந்து கொண்டிருக்காங்க. என்னால அவரை தொட முடியல. அவரை தொடறதுக்காக நான் ஓடி போனா கூட்டம் அலமோதிக்கிட்டு இருக்கு, நான் ஒண்ணுமே பண்ண முடியல. என்ன பண்றது? அப்போ அந்த பொண்ணு அவங்க கும்பல சொன்னாரா, ஆண்டவரே எனக்கு ஒண்ணுமே முடியலையே, நான் என்ன பண்ணணும்? அப்போ அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை அவர் தொட்டார். என்ன பண்ணார்? என்ன பண்ணார்? தொட்டார். அவர் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டார். அந்த பொம்பளைக்கு தெரியும் வஸ்திரத்தின் ஓரம். வஸ்திரத்தின் ஓரமா என்ன? வஸ்திரத்தின் ஓரத்தில் மகிமை இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. வஸ்திரத்தின் தொங்கல் வஸ்திரத்தை யார் போட முடியும்? ஆசாரியன் போட முடியும். இரண்டாவது ராஜாக்கள் போட முடியும். மூணாவது நான் பழைய அருள் ராஜா போட முடியும். ஆமென். எப்படி? இந்த காரியத்தை சொல்லுங்க பாருங்க. அவன் வஸ்திரம் தொட்டாரா? அவன் தாவீதோட குகைக்குள்ள போனானா? தாவீதோட குகைக்குள்ள போயிட்டு கழட்டி வச்சிருந்த வஸ்திரத்தின் ஓரத்தை வெட்டிக்கிட்டு ஓடி வந்துட்டான். அவனுக்கு தலையை வெட்ட நேரம் இருந்தோம், தலையை வெட்டல. தலையை வெட்ட வாய்ப்பு இருந்தோம், சவுலோட தலையை வெட்டல. அவன் வெட்டினது அவரோட வஸ்திரத்தின் தொங்கலை மாத்திரம். அந்த வஸ்திரத்தின் தொங்கல ராஜாக்களுக்கான மகிமை இருக்கிறது. ஆமென். அப்ப அந்த மகிமையை அவன் வெட்டிட்டு வந்தானா? மகிமையை வெட்டிட்டு வந்து சவுல்கிட்ட சொல்றா, ராஜாவே உன் துணியை நான் வெட்டிட்டேன். அவன் தலையை வெட்டினதை விட மோசமானது. ஆமென். இரண்டாவது அவன் அடுத்து யார் போட முடியும்? அந்த வஸ்திர தொங்கல ராஜாக்களுக்கு அடுத்து ஆசாரியர்கள் போட முடியும். ஆமென். ஆசாரியர்களுக்கு அந்த வஸ்திர தொங்கல் இருக்கும். ஏன்னா மகிமையான துணி, வல்லமை நிறைந்த துணி. ஆசாரியன் அந்த வஸ்திர தொங்கல போட்டு விட்டுருக்கலாம். அடுத்து ஒருத்தர் போடலாம். அது யாருன்னா என்னுடைய பழைய சுபாவங்கள். ஆமென் சொல்லுங்களேன். அது யார் போட முடியும்? யார் போட முடியும்? பழைய சுபாவங்கள் இப்ப என்னாச்சு? மாறி போனது. சத்தமா சொல்லுமா. பழைய சுபாவங்கள் என்னிடத்துல இருந்து மாறி போச்சு. பழைய சுபாவங்கள் இப்ப என்கிட்ட இல்ல. அதுக்கு அர்த்தம் என்ன? முன்ன செத்து போன ஒருத்தரை தூக்கிட்டு வந்து என்ன பண்ணி வச்சிருப்பாங்க? தலித்துக்குள்ள பொதிஞ்சு வச்சிருப்பாங்க. அதனால ஆண்டவர் சொல்றாரு, தலித்தாகுமி அப்படின்னா என்ன அர்த்தம்? சிறு பெண்ணே எழுந்துறது அர்த்தம் கிடையாது. அதுக்கு முன்னாடி இன்னொரு உள்ளான அர்த்தம் இருக்குது. புதைக்கப்பட்ட பிரேத சீலையில் இருந்து வெளியே எழுந்து வா. ஆமென். வேற ஓமையில் இருந்தது. வேதத்துல எப்பவுமே ஒரு வார்த்தையை படிக்கும் போது அந்த அர்த்தத்தை தேடி தேடி படிக்கணும். அதனாலதான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னது, அந்த கச்சாடியில திராட்சரசம் புதுசை காட்டிலும் பழசை காட்டிலும் புதுசு எப்படி இருந்தது? சுவை மிகுந்ததா இருந்தது. நான் அதை பழையத தள்ளுபடி செஞ்சிட்டேன். பூர்வமானதை உங்களுக்கு பழமையாக்கினேன், பழமையானதை நான் தள்ளுபடி செய்தேன். அப்ப பூர்வன்றது ஒண்ணுமே கிடையாது, எல்லாமே பழமையா போயிடுச்சு. இப்ப புது சிருஷ்டியா நம்ம ஆண்டவருக்குள்ள இருக்கிறோம். ஆமென். சத்தமா சொல்லுங்க. அப்போ அந்த பொண்ணு என்ன சொல்றா? தலித்துக்குள்ள புதைத்து வைத்திருப்பட்ட சிறு பெண்ணே நீ எழுந்து வா. என்னுடைய பழைய உள்ளான சுபாவங்கள் தலித்து என்னும் துணியினால சுத்தப்பட்டு புதைக்கப்பட்ட
போச்சு. இப்ப நான் நிக்கிறது ஆண்டவருக்குள்ள அனலா நிக்கிறோம். ஆமென் ஆமென் சொல்லுங்க. எப்படி நிக்கிறோம்? ஆண்டவருக்குள்ள அனலா நிக்கிறோம். எப்படி நிக்கிறோம்? குருதும் இல்லாமல் ஆனந்தம் இல்லாமல் வெதுவெதுப்பாய் இருந்தால் கர்த்தர் சொல்லுங்க, கூட சொல்லுங்க. குருதும் இல்லாமல் அனலும் இல்லாமல் வெதுவெதுப்பாய் இருந்தால் கர்த்தர் என்ன பண்ணி போடுவாரு? வாந்தி பண்ணி போடுவார். அப்போ அனலா இருக்கிறேன்னா நான் ஆனந்தமா அவரோட பாதத்துல வேதத்தை வாசிக்கணும், ஜெபத்துல தரித்திருக்கணும். என்னுடைய உள்ளான மனுஷன் ஆவிக்குள்ள ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு நாளும் புதுப்பிக்கப்பட்டு கொண்டே இருக்கணும். இல்லைன்னா எனக்கு வெளியே இல்லை. ஆமென். அப்ப என்ன சொல்லணும்? நான் புதிதாக மாற்றப்படணும். நான் கர்த்தருடைய பாதத்துல ஆனதினமும் புதிதாக மாற்றப்படணும். அப்ப அவ போய் தொட்டாளா? தொட்ட உடனே வஸ்திரத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு போச்சா? வல்லமை புறப்பட்டு போன உடனே அவ ஒரு நொடி பொருள்ல அவளுடைய உடல் சுகவீனம் சுகமா மாறி போச்சு. அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு? என்னுடைய வஸ்திரத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு போனதை நீ தொட்டது யார்? அப்ப அந்த நிலைமை தான். நான் 12 வருஷமா மருத்துவருக்காக காத்துட்டு இருந்தேன். 12 வருஷமா நான் இந்த தெருவோட சுத்திக்கிட்டு இருந்தேன். 12 வருஷமா என்ன சுகப்படுத்த ஒரு மருத்துவரால முடியல. 12 வருஷமா என்னுடைய நோயை குணப்படுத்த ஒரு மருந்தும் இல்ல. ஆனாலும் ஆண்டவர் தொட்ட ஒரு நொடியில என் நோய் சுகமாச்சு. ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் தொட்ட ஒரு நொடியில என் வாழ்க்கை மாறிச்சு. ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் தொட்ட ஒரு நொடி போதும், அவர் தொட்ட ஒரு நிமிஷம் போதும், நான் கர்த்தருக்குள்ள மறுரூபமாக்கப்பட்டிருக்கிறேன். ஆமென் ஆமென். அப்போ நீங்களும் அதே தான் கர்த்தருக்குள்ள தொட்டிருக்கிறார். கர்த்தருக்குள்ள மறுரூபமாக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஆமென். சத்தமா கையை வச்சு சொல்லுங்க. ஆமென். அப்ப கர்த்தருக்குள்ள சபத்துல நம்ம தரித்து இருக்கும் போது கர்த்தர் இன்னும் அதிகமா நம்மள மேன்மைப்படுத்துறார், இன்னும் அதிகமா நம்மள நடத்திட்டு வர்றாரு. அடுத்த ஒரு வசனத்தை படிங்க. லூக்கா 13 அதோட 11வது வசனம். லூக்கா 13 அதோட 11. அப்பொழுது எத்தனை வருஷம்? இப்போ அவ என்ன சொல்லிருப்பா சாட்சியில? நீ 12 வருஷம். இவளை பார்த்து நான் சொல்லியிருப்பேன், அம்மா அவளா ஒரு 12 வருஷம், நான் அவளை விட கூடுதல். என்ன 18 வருஷம். உன்னை காட்டுல நான் 5 வருஷம் கூடுதல். ஆமென். உன்னை காட்டுல நான் 5 வருஷம் என்ன பண்ணிருக்கேன்? கூடுதலா இருந்திருக்கேன். படிங்க. எவ்வளவு வேணும் நிமிரக்கூடாத கூடியா இருந்தால் இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரியே சொல்லி அவர் மேல் தமது கைகளை வைத்தார். அப்ப யார் தான் பார்த்தது அவரை? அந்த கூடிய இயேசுதான் முதல்ல பார்க்கிறார். ஆமென். இவ்வளவு நாளா கட்டி வைத்திருந்த இந்த ஆபிரகாமின் குமாரத்திய முதல்ல பார்த்தது யாரு? இயேசு. இயேசு பார்த்த அடுத்த நிமிஷம் என் வாழ்க்கையில என்ன நடந்துச்சு? என் கோல் நிமிர்ந்து போச்சு. அவ பார்த்தாளா? ஒவ்வொரு வருஷமா 18 வருஷமா டக்கு 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 டக்குன்னு அவளுக்கு முதுகு தட்டு வளைஞ்சுக்கிட்டே இருந்தது. அவ முன்னும் பூமியை நோக்கி பார்த்துக்கிட்டே இருந்தது. அவ கீழ் நோக்கி போய்கிட்டே இருந்தா. என் ஆண்டவர் தொட்ட ஒரு நிமிஷம், என் ஆண்டவர் பார்த்த ஒரு நிமிஷம், அடுத்த செகண்ட் என்ன ஆச்சு? நான் தலை குனிந்த இடத்துல, நான் வெட்கப்பட்ட இடத்துல, நான் நாடி நின்ற இடத்துல என்னை ஆண்டவர் தலைநிமிர செய்திருக்கிறார். ஆமென். சத்தமா சொல்லுங்க. என்னை ஆண்டவர் தலைநிமிர செய்திருக்கிறார். அதுக்கு காரணம் என்ன? அவர் என்னை தொட்டார், அவர் என்னை பார்த்தார். நான் அல்ல, அவரே என்னை கண்டுகொண்டார். ஆமென் ஆமென். அப்ப என்ன பார்த்தது அவர்? நான் இல்ல. என் தாயின் கர்ப்பத்திலே என்னை முன்குறித்தார். உலக தோற்றத்துக்கு முன்னமே என்னை தெரிந்து கொண்டார். அறியாதிருந்தும் எனக்கு பேர் சொல்லி அழைத்த தேவன். ஆமென். அப்படி இருக்கும்போது அவர் எப்படி என்னை விட்டுருவாரு? அவர் எப்படி என்னை விட்டு கொடுத்துருவாரு? அதனால தான் சொன்னார், எப்ராஹிமே நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? ஆமென். நான் விட்டே விட மாட்டேன். நீ இருக்கிற நாள் வரைக்கும் ஆசீர்வாதமா இருப்ப. நீ எவ்வளவு நாள் இருக்கிறியோ அவ்வளவு நாளும் நான் உன்னை மேன்மையா வச்சிருப்பேன். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அநேக நேரத்துல அப்படிதான் சொல்றது, பிரதர் நான் கர்த்தருக்குள்ள வந்தேன், நான் ரட்சிக்கப்பட்டேன், இப்ப எப்படி இருக்கிறேன்? நான் தானியேலை போல மாறணும் பிரதர், நான் இன்னும் அதிகமா கர்த்தருக்குள்ள பலப்படணும் பிரதர். என்ன பண்ணணும்? எனக்கு கர்த்தருக்குள்ள வந்தேன், எனக்கு போராட்டம் இல்லை பிரதர், போராட்டமே இருக்கக்கூடாது. நான் கர்த்தருக்குள்ள வந்துட்டேன், எனக்கு அடுத்த நிமிஷமே ஒரு விடுதலை. கர்த்தருக்குள்ள வந்துட்டு அடுத்த நிமிஷமே என் குடும்பம் டக்குன்னு எப்படி வந்துடணும்? மேல வந்துடணும், விடுதலை அடையணும். அப்படி கிடையாது. ஒரு விஷயம் நல்லா பாத்துக்கங்க. தானியேலை போல இருக்கலன்னா நம்மள தானியேலை போல மகிமையா வைப்பாரு. ஆனா தானியேலை சுத்தி சிங்கங்களை நிக்க வைப்பாரு. ஆமென். தானியேலை போல இருக்கிறது உன்னோட மகிமை. தானியேலை சிங்கங்களை சுத்தி நிக்க வச்சோம், இவனுடைய தேவனே மெய்யான தேவன் என்று அடுத்தவங்க சொல்ல வைக்கிறது அவரோட மகிமை. ஆமென். அப்ப தானியேலை போல இருக்கிற
எனக்கு எப்படி அப்படி கிடையாது. தானியேலை போல இருக்கணும், நான் சிங்கத்துக்கு மத்தியில தான் இருந்தாகணும். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவோடு இருக்கணும்னா நெருப்புக்கு மத்தியில தான் இருக்கணும். ஒண்ணு கிருபை என்ன தாங்குது. இந்த கிருபையினால என் ஆவி ஆத்மா சரீரம் எல்லாம் பாதுகாக்கப்பட்டிருக்கு. தானியேலை போல சிங்கம் இருந்தாலும், சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ போல நெருப்பின் சூழலில் இருந்தாலும் நான் பாதுகாக்கப்படுவேன். ஆமென். நம்மளவங்க கையை உயர்த்தி சொல்லுங்களேன். ஆமென். நான் பாதுகாக்கப்படுவேன். கர்த்தராலே நான் பாதுகாக்கப்படுவேன். சொல்றவங்களுக்கு எல்லாம் அப்படியே நடக்கட்டும். ஆமென். ஆமென். இப்ப சொல்லுங்க, நான் கர்த்தராலே பாதுகாக்கப்படுவேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இப்ப அவர் தொட்டாரா, அந்த கூலி சுகமாயிட்டாரா, கர்த்தரை நோக்கி பார்த்தாரா, இப்ப அவருக்கு உடம்புல இருந்த எல்லா நோயும் சுகமாயி 2 பேரும் சாட்சி கொடுத்திருக்காங்க. அடுத்த ஒரு வசனம் பாருங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்னொரு வசனம் பாருங்க. யோவான் 5ஆம் அதிகாரம் 5, 6, 5 வாசிக்கலாம். எத்தனை வருஷம்? 38 வருஷம் வியாதி கொண்ட ஒரு மனுஷன் எங்க இருந்தா? அந்த குளத்தருகே இருந்தான். எந்த குளத்தருகே? பெதஸ்தா குளத்தருகே. அப்ப அங்க என்ன பண்ணாரு? இயேசு ஒரு நாள் அங்க போனாரா, 38 வருஷம் வியாதியா இருந்த ஒரு மனுஷனை பார்த்து என் ஆண்டவர் சொல்றாரு, அப்பா என்னாச்சு? எனக்கு உடல் சரியில்லை, நீ உடல் நலம் பெற விரும்புகிறாயா அப்படின்னு கேட்டார். எப்படி கேட்டாரு? எப்படி? உனக்கு நம்ம இந்த மாதிரி சொல்லணும்னா, நீ நல்லா ஆகணும்னு விரும்புறியா? அவனு எப்படி கேட்டிருப்பாரு? நீ நல்லா ஆகணும்னு விரும்புறியா? அப்போ அதுக்கு அவன் பதில் சொல்லியிருப்பான். என்ன பதில் சொல்லியிருப்பான்? அவன் என்ன பதில் சொல்லியிருப்பான்? கர்த்தர்கிட்ட உங்களுக்கு வயசு என்னன்னு கேட்டிருப்பான். நான் கேட்டிருப்பேன், உங்களுக்கு வயசு. நான் என்ன வயசு சொல்லியிருப்பாரு? 33. கர்த்தர் சொல்லியிருப்பாரு, எனக்கு 33 வயசு. அப்ப அவன் சொல்லியிருப்பான், நீங்க போங்க ஆண்டவரே, உங்களுடைய பிறப்புக்கு முன்னாடி இருந்தே எனக்கு இந்த வியாதி இருக்குது. அவன் எப்படி? உங்களுடைய பிறப்புக்கு முன்னாடி இருந்தே எனக்கு இந்த வியாதி இருக்குது. இந்த வியாதியில தான் நாங்க காத்துக்கிட்டு இருக்கேன். இந்த வியாதியில தான் நாங்க படுத்துக்கிட்டு இருக்கேன். நீ வரும் முன்னே, நீ பிறக்கும் முன்னே எனக்கு இந்த வியாதி இருக்குது. அப்ப நீ போகும், உம்மிடத்துல எனக்கு சரி வராது. ஆமென். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ உனக்கு என்ன விருப்பம்? அந்த குளத்தை கலக்கிறதுக்கு யார் இல்ல? குளத்தை கலக்கும் போது நான் தூக்கிட்டு போய் விடாங்க ஆள் இல்ல. அப்ப ஆண்டவர் சொல்ற வார்த்தை பாருங்க, நீ சுத்தமாக விரும்புகிறாயா? அதுக்கு ஒரு நல்ல அர்த்தம் என்ன தெரியுங்களா? ஒரு நல்ல அர்த்தம் சொல்லுங்க பார்க்கலாம். நீ சுத்தமாக விரும்புகிறாயான்னு கேட்டா அதுக்கு ஒரு நல்ல அர்த்தம் யாரா சொல்லுங்க. சுகமாக விரும்புகிறாயா? சுகமாக விரும்புகிறாயா? ஓகே, ரைட். அதாவது அவர் போய் கேட்கிறாரு, நீ சுகமாக விரும்புகிறாயான்னு ஆண்டவர் தான் கேட்கிறாரு. அதுக்கு அர்த்தம் என்ன? அவர் கேட்டதுக்கான அர்த்தம் என்ன? சரி, சந்தோஷம். இது சரி வராது. நான் என்ன சொல்றேன், அதாவது ஆண்டவர் அந்த இடத்துல சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? நீ குளத்தை கலக்கும் போது தூக்கிட்டு போய் விடுறதுக்கு ஆள் இல்லைன்னு சொன்ன இல்ல. ஆனா உனக்கு ஒண்ணு சொல்ற பாரு, குளத்தை கலக்கிறதே இன்னைக்கு நான் தான். இந்த இடத்துல குளத்தை கலக்கிறதே இன்னைக்கு நான் தான். நான் உன்னை தூக்கிட்டு போய் விடுறேன். இன்னைக்கு நீ சுகமாக விரும்புறா, சுகமாக கையை தட்டி கஷ்டத்தை பகிரப்படுங்க. இன்னைக்கு நீ சுகமாக விரும்புறா, கஷ்டம் உன்னை சுகமாக்குவாரு. குளத்துல கலக்கிறது நான் தான், உன்னை தூக்கிட்டு போய் விடுறது நான் தான், உனக்கு சுகம் கொடுக்கிறது நான் தான். இது கர்த்தரோட வார்த்தை. கர்த்தர் தான் இன்னைக்கு அந்த குளத்தை கலக்கினார். ஆமென். அப்படி இருக்கிறதுதான் நிலைமை. என்னை விடுவிக்க ஆள் இல்ல. முதலாவது எப்படி இருந்தேன்? நான் 12 வருஷமா காத்துக்கிட்டு இருந்தேன், எனக்கு சுகம் கிடைக்கல. அப்ப 12 வருஷமா காத்துக்கிட்டு இருந்தேன், எனக்கு கர்த்தர் என்ன பண்ணாரு? சுகம் கொடுத்தாரு. 2வது 18 வருஷமா நான் நாணி வெட்கமடைந்து பூமியை பார்த்துக்கிட்டு இருந்தேன். கர்த்தர் என்ன தொட்டாரு, என்ன பார்த்தாரு. இன்னைக்கு நான் உயர்வான இடத்துல இருக்கிறேன், என் தலை நிமிர செய்திருக்கிறார். அப்ப 3வது ஒரு வார்த்தை என்ன? 38 வருஷம் ஐயா, 38 வருஷம் நான் காத்துக்கிட்டு இருந்தேன், அப்பவும் எனக்கு சுகம் கிடைக்கல. ஆனாலும் கர்த்தர் இன்னைக்கு ஒண்ணு சொன்னாரு, நானே உனக்கு ஆறுதல் செய்கின்ற தேவன், நானே உன்னை விடுவிக்கின்ற தேவன், நானே உன்னிடத்தில் வருகின்ற தேவன். ஆமென். அப்ப 3வது, கர்த்தர் என்னை விடுவிக்கிறவராய் இருக்கிறார். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்கிறவராய் இருக்கிறார். கர்த்தரே குலத்தை கலக்குகிறவராய் இருக்கிறார். ஆமென். என் குடும்பத்துக்கு தலையா சத்தமாக சொல்லுங்க. இது
செய்யறது போல இருக்கு. குடும்பத்துக்கு இவர் தலைவரா இருக்கிறார். குமுதாவுக்கு மட்டும்தான் கர்த்தர் குடும்பத்துக்கு தலையா இருக்கிறார். உங்களுக்கெல்லாம் இல்ல போல இருக்கு. ஆமென். அந்த குமுடி மாதிரி தான் சொல்லணும். அவர் கர்த்தர் பார்த்தாரா குறுக்கு உடைஞ்சு போய் தலையில்லாத முருகு தட்டு மட்டும் தெரிஞ்சு அந்த குமுடி மாதிரி தான் சொல்லிட்டு இருக்கோம். என் குடும்பத்துக்கு கர்த்தர் தலையாக இருக்கிறார். அந்த குமுதாவுக்கு மட்டும்தான் தலை நிமிர்த்திருக்கு போல இருக்கு. மற்றவங்களுக்கு எல்லாம் என்னாச்சு தெரியல. சத்தமா தான் சொல்லுங்களேன், என் குடும்பத்துக்கு கர்த்தரே தலையாக இருக்கிறார். நீங்க சொல்ல சொல்ல இந்த ஆசீர்வாதம் உங்க வீட்டின் மேல பலிக்கும். அதை ஆம் என்றும் ஆமென் என்றும் அப்படியே செய்கின்ற கர்த்தர். ஆமென் ஆமென். அப்ப கர்த்தர் என்ன சொல்றாரு? முதலாவது நான் உன்னை விடுதலை ஆக்கினேன், உன்னை சுகப்படுத்தினேன், உன் தலையை நிமிரச் செய்தேன், இப்ப உன் குடும்பத்துக்கு தலையாய் இருக்கிறேன். அப்ப அடுத்து ஒரு வார்த்தை ஆண்டவர்கிட்ட இருந்து அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல பாருங்க 3ஆம் அதிகாரத்தோட 2வது வசனம். அப்பொழுது சுமந்து கொண்டு வந்தாங்க. அப்ப என்ன பண்ணாங்க? தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தாங்க. அப்ப அவன் என்ன சொல்றான்? இவனுக்கு எத்தனை வயசாகுது? இவனுக்கு எத்தனை வயசாகுது? இவனுக்கு 40 வயசாகுது. எப்படி? 40 வயசு. தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்தவன். அப்போ 4:22 இருக்கும். 40 வயசாச்சு இருக்கு. 40 வயசும் நான் எப்படி இருக்கேன்? சப்பானியா தான் இருக்கேன். அப்ப சொல்றாரு, பொண்ணு வெளியுமே இடத்துல இல்லை, நான் உன்னை விடுதலை ஆக்குகிறேன், உன் நோயை சுகப்படுத்துகிறேன். அவர் தூக்கி விட்டவன அவன் எழுந்து நடந்தானா? அப்போ அப்போஸ்தலர்கிட்ட பேதுருகிட்ட சொல்லியிருப்பான். என்ன சொல்லியிருப்பான்? ஐயா இவனுக்கு பொண்ணு இல்ல, வெளியே இல்ல, நான் உன்னை சுகப்படுத்துறேன். அது என்னங்க சாட்சி சொல்லியிருப்பான்? அவங்களுக்கு 12 வருஷம், இவங்களுக்கு 18 வருஷம், ரெண்டுத்தையும் சேர்த்து கணக்கு போட்டு சொன்னாதான் இந்த வயசு உங்களுக்கு வருது. இந்த 2 பேரோட வியாதி எனக்குள்ள இருக்குது. அப்படி இருக்கிற என்ன சுகப்படுத்த உங்களால முடியாது. அல்லேலூயா. அப்போ எனக்குள்ள இருக்கிற ஒரு விசுவாசம் என்னன்னா, எனக்கு என்ன நிலைமையா இருந்தாலும் சரி, கர்த்தர் விடுவிப்பாக நினைச்சு அவரோட பாதத்தை பிடிச்சா அவர் நிச்சயம் விடுதலை செய்வார். ஆமென். இது ஒரு வார்த்தை மாத்திரம் தான். இது உங்களுக்கு திரும்பவும் சொல்றேன், இது எனக்காக சொல்லப்பட்டதுன்னு யார் நினைச்சாலும் அது உனக்காக சொல்லப்பட்டது கிடையாது. இப்ப எல்லா வசனத்துக்கும் ஒரே ஒரு மேற்கோள் தான். யோபு தன் சிநேகிதர்களுக்காக வேண்டுதல் செய்த போது அப்ப என் சிறையிருப்பு மாறணும்னா என்ன பண்ணணும்? யாருக்காக? நமக்காக இல்ல. குமுதா எல்லாத்தையும் கரெக்டா சொல்லிட்டு கொடுத்தா சரிங்க. எல்லாருக்காகவும் வேண்டுதல் செய்யணும். ஆமென் ஆமென். அப்ப என்னோட ஜெபம் எப்படி இருக்கணும்? எனக்காக மாத்திரம் இல்ல, கர்த்தரோட பாதத்துல கர்த்தருக்காக நான் காத்திருக்கிறேன். என்னோட ஜெபம் அடுத்தவர்களுக்காக இருக்கணும். கர்த்தர் 33 வருஷம் தான் இங்க இருந்தாருன்னு சொல்லுங்களேன். அவரோட ஜெபம் எப்படி இருந்தது? அநேக மக்களுக்காக, எனக்காக, என்னை காப்பாத்திக்கணும், என்ன ரட்சிக்கணும்னு எந்த வார்த்தையுமே அவர் சொல்லல. சொன்னதெல்லாம் இவர்களை மன்னியும் பிதாவை, இவர்களுக்கு இரங்கும், இவர்களை ஆசீர்வதியும், இவர்களை போஜனம் தாரும், இப்படித்தான் எல்லாமே அடுத்தவங்களுக்காக தான். அவர் அநேக நேரம் எல்லா நேரமும் அடுத்தவங்களுக்காக இருந்தார். அதே தான் உங்களுக்கு சொல்றேன், அடுத்தவர்களுக்காக இருக்கு. நான் சிலுவையை எடுத்து நடக்கிறவரை என்னை பின்பற்றுகிறவன். நம்ம கர்த்தருக்கான பாரத்தை வாங்கிட்டோம்னா அடுத்த நிமிஷம் உங்களுக்கு தெரியும் நான் யாருக்காக சொல்லிக்கணும். ஆமென் ஆமென். அதாவது போன வியாழக்கிழமை நாங்க பிரேயர்ல, அதுக்கு முன்ன வியாழக்கிழமை 6 பேர் தான் இருந்தாங்க. 6 பேர் தான் வச்சுட்டு ஜெபம் பண்ணலாம். ரொம்ப இதுவா ஜெபம் பண்ணாங்க. என்ன 6 பேர் தான் இருக்கிறாங்க, எப்படி போன வாரம் வியாழக்கிழமை நான் சொல்றேன், கர்த்தர் பாஸ் நமக்கு ஸ்தோத்திரம் உள்ள உட்காரத்துக்கு ஒரே ஒரு இடம் கிடையாது. ஆமென். 35 பேருக்கு மேல இருந்தாங்க. அதாவது எனக்காக, நம்ம என்னோட மேன்மைக்காக, என்னோட கணத்துக்காக எதை செஞ்சாலும் சரி அது ஒரு நாள் நினைக்கிறாரு. கர்த்தருக்காக என்ன செஞ்சாலும் சரி அது உன் கணக்கில நிச்சயம் வைப்பார். ஆமென். கண்ணீரை துருத்தியில் வைக்கின்ற தேவன். ஆமென் ஆமென். அதான் அவர் சொல்றாரு, உன் கண்களை கண்ணீருக்கு நான் விலக்கி காட்டுறோம், பாதாளத்தில் வெள்ளடிக்கு நான் உன்னை தப்பு வைப்பேன். அதுக்கு காரணம் என்ன? பாதாளத்தில் வெள்ளடிக்கு என்ன தப்பி வைக்கிறதுனால நான் சுகமா இருக்கணும் அப்படின்றதுக்காக அவர் செய்யல. நான் உன்னை பாதாளத்தில் வெள்ளடிக்கு தப்பு வைக்கிறதுக்கு காரணமே அங்க பாதாளத்துல மாட்டிக்கிட்டு இருக்கிற அநேக பேரை நீ ரட்சிப்புக்குள்ள நடத்தணும், அதுக்காக நீ ஆண்டவருக்குள்ள திருப்பணும், அதுக்காக மாத்திருந்தா உன்னை காப்பாத்திக்கிட்டு இருக்காரு. ஆமென். அதை மறந்துடாதீங்க. எனக்காக, என் குடும்பத்துக்காக, என் வீட்டுக்காக இந்த வாழ்க்கை போதும். வாரத்துல ஒரு நாள் மாத்திரம் தான் புல்பிட்டு, 6 நாள் வெளியே புல்பிட்டு இருக்கணும் உங்களுக்கு. ஆமென் ஆமென். ஒரு முடிவெடுங்க, ஒரு முடிவெடுங்க. ஒரு வாழ்க்கை உங்களுக்குள்ள செழிக்கணும்னா ஒரு முடிவெடுங்க. உங்களுக்கு நன்மையை கர்த்தர் கொடுக்கணும்னா
நீங்க இன்னைக்கு அந்த முடிவு எடுத்தே ஆகணும். நான் குறைஞ்சபட்சம் 5 ஆத்துமாக்களையாவது கர்த்தருக்குள்ள ஆதாயம் பண்ணுவேன். ஆமென். விசுவாசிக்கிறவங்க சத்தமா சொல்லுங்களேன். ஆமென். அவர் கர்த்தருடைய பாதத்துல காத்திருந்து ஜெபிக்கும் போது நம்ம இன்னும் அநேக நேரங்களில் வல்லமையா கர்த்தர் நம்மளை பயன்படுத்துவாரு. நமக்கான வாசல்கள் திறக்கப்படும். கர்த்தருடைய பரிசுத்தநாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தரே அவர் வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். 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 சத்தமா